பொதுவாக இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம ஊர் உலகத்தில் இந்த இளைஞர்கள்லாம் பேசுறது காதலுக்கு பெற்றவங்க எதிரியாக இருக்கிறாங்க, காதலிச்சோம்னா பெற்றவங்க ஜாதி பார்ப்பாங்க அப்படின்னு அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு. இன்னைக்கு எத்தனையோ காதலர்கள் பெற்றவங்க சமூகத்தோட 2 வீட்டு சமூகத்தோட கல்யாணம் முடிச்சிருக்காங்க, நல்லாவும் இருக்காங்க. அதுலேயும் இந்த பல காதலர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? பெற்றவங்க சம்மதத்தை கேட்காம, பெற்றவங்கள மதிக்காம, பெற்றவங்கள அழுக வச்சு ஓடி போய் கல்யாணம் முடிக்கிறாங்க. ஒரு நாளடைவில் அந்த வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா பெற்றவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? நம்ம தேடி இருந்தால் கூட நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்க முடியாது, உண்மையிலே நல்ல பையனாக இருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டு அவங்க எதிர்பார்த்த வாழ்க்கையை விட இன்னொரு வாழ்க்கையை அவங்க திருப்பி கொடுப்பாங்க. அதாயா பெற்றவங்க. பெற்றவங்க இன்னைக்கு பயப்படுறது ஜாதிக்காக கிடையாது. ஐயோ நம்ம பொண்ணு வாழ்க்கை ஒரு நல்ல வேண்டு இருந்தால் தானே நல்லா இருக்கும், கேடுகட்ட வேண்டு போய் மாட்டிக்கிருச்சுன்னா நம்ம பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகணும், அந்த ஒரு எண்ணம் தாயா பெற்றவங்களுக்கு நெஞ்செல்லாம் பதறது, உயிரெல்லாம் ஆடுறது. அதுலேயும் சில நாதாரி பையலெல்லாம் இருக்கான், காதலிச்சு ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுறான். அதுக்கு பிறகு அங்கிட்டு ஒரு கூத்தியால சேர்த்துக்கிட்டு குடியை சேர்த்துக்கிட்டு இந்த குடியும் கூத்தாளியும் சேர்ந்தா என்ன செய்யும்? கடைசியில் அந்த வாழ்க்கை கெட்டு நம்பி வந்த பிள்ளை ஏமாந்து பிள்ளையோட நடுத்தெருவில் தான் நிற்கிறியா, அப்படிதான் நிற்க வச்சிருக்கான் சில பேர். அவனெல்லாம் என்ன செய்யறது? பிறகு எப்படி காதலுக்கு சப்போர்ட் பண்ணுறது? பிறகு எப்படி? பெற்றவங்க என்றைக்குமே சாதி பார்க்கறது இல்லை, காதலுக்கு முக்கியத்துவம் தாயா தர்றாங்க. பெற்றவங்களுக்கு என்ன வேணும்? 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளை, நம்ம பிள்ளை ஒரு இடத்துக்கு போனால் நல்லா இருக்கணும், நம்ம கஷ்டப்பட்டாலும் பிள்ளைய கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தாயா பெற்றவங்க. ஆனால் இந்த நாசமாப்போட சில நாதாரியை பிடிச்சி போட்டு அங்கிட்டு ஒரு ஒருத்தியை சேர்த்துக்கிட்டு இந்த பிள்ளைய அழுக வச்சுக்கிட்டு பெற்ற பிள்ளைகளை நடுத்தூரில் விட்டுக்கிட்டு இப்படி இருந்தா எப்படியா காதலுக்கு சப்போர்ட் பண்ணுறது? எப்படி சப்போர்ட் பண்ணுறது? நம்பி வந்த பிள்ளைய கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணும்யா, நெஞ்சில உயிரை வச்சு தாங்கணும். அவன் தாயா ஆம்பளை ஆண்மையன். அதை முதல் எல்லாரும் புரிஞ்சுக்கணும்யா. இந்த இளைஞர்கள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். காதலிங்க கைவிடாம அந்த பிள்ளைய கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துங்க. அதாயா காதல், அவன் தாயா மனுஷன்.